Hi guys, நம்ம டுடே சேனல்ல என்ன பார்க்க போறோம்னா வெல்கம் டு கணேஷ் டெக். நம்ம சேனல்ல என்ன கண்டென்ட் பார்க்க போறோம்னா 8 pin SMD IC குயிக் 2008 மாடல் ஹீட்டரில் நம்ம எவ்வளோ செட் பண்ணுறோம் 400 டிகிரி செல்சியஸ் செட் பண்ணுறோம் ஏர் வந்து 80 செட் பண்ணுறோம் 8 pin SMD IC இந்த IC தான் நம்ம ரிமூவ் பண்ண போகிறோம். ரிமூவ் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம என்ன செக் பண்ணோம்னா மோஸ்ட் ஆஃப் இட் அந்த பொலாரிட்டி நம்ம ஒரு வாட்டி பார்த்துக்கணும். பொலாரிட்டி பார்த்துட்டு போர்டில் இருக்க U1 தான் பொலாரிட்டி ப்ளஸ் ஃபஸ்ட்டு பின் சொல்லுவாங்க. ஐசியில் பார்த்தோன்னா டாட் ஒரு பள்ளமாக இருக்கும். அதை பார்த்தோன்னா நம்ம ஃபஸ்ட்டு SMD IC ரிமூவ் பண்ணதுக்கு ஸ்டெப் 1 யூஸ் பண்ண போகிறோம். சால்ட்ரிங் ஃப்ளெக்ஸ் இல்லை ஃப்ளெக்ஸ் யூஸ் பண்ண போகிறோம். ஃப்ளெக்ஸ் ஏன் யூஸ் பண்ண போகிறோம்னா அந்த மெல்ட்டிங் பாயிண்டில் அது கொஞ்சம் சீக்கிரமாக கொஞ்சம் மெல்ட் ஆகிடும். மெக்கானிக்கல் ஃப்ளெக்ஸ் நோ ஸ்மூத்திங் ஃப்ளெக்ஸ் சொல்லுவாங்க. 450 வரும் இது ஃப்ளெக்ஸு. இது மோஸ்ட் ஆஃப் வந்து புகை வந்து அதிகமாக வர இந்த ஃப்ளெக்ஸு கண்டிப்பாக யூஸ் பண்ணலாம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணிவிட்டு ஆல் செலக்ட் பண்ணுங்கள். சேனல் வீடியோ பிடிச்ச லைக் பண்ணுங்கள். பிடிச்ச கண்டென்ட்டாக இருக்கும் இதை ஷேர் பண்ணுங்கள். SMD IC நம்ம என்ன பண்ண போகிறோம்னா நம்ம ப்ளோயர் எடுத்து நம்ம வந்து அந்த ஃப்ளெக்ஸ் மேலே அப்படி ஒரு 8 பின் இருக்குல்ல ஃபுல்லு ஒரு சர்க்கிள் ஷேப்பில் நம்ம ஒரு சர்க்கிள் ஷேப்பில் மூவ் பண்ணால் ஏன் மூவ் பண்ணுறோன்னு தெரிஞ்சிங்கன்னா அந்த மூவ் பண்ணுறதுனால இந்த ஹீட்டு வந்து அந்த சர்க்கிள் ஷேப்பில் 8 பின்னுக்கும் மிட் பாயிண்ட்லேயும் அந்த ஹீட்டு வந்து ட்ரான்ஸ்ஃபர் ப்ளோ பண்ணும். அப்போ ப்ளோ பண்ணும்போதுன்னா அதில் ஒரு லெட்டுக்கு வந்து இவ்வளோ டெம்பரேச்சர் இருந்தால் மெல்ட்டிங் பாயிண்ட்டுன்னு சொல்லுவாங்க. அந்த மெல்ட்டிங் பாயிண்ட் இருந்தால் தான் கரெக்டான அந்த டெம்பரேச்சர் மேட் இன் ஏர் அண்டு கரெக்டாக ஃப்ளோவாக போயிருந்தால் கரெக்டாக நம்ம மெல்ட்டிங் பாயிண்ட் கரெக்டாக நடக்கும். அப்போ நம்ம SMD IC ஈஸியாக மெல்ட்டிங் பண்ணுறது கரெக்டாக உங்களுக்கு விசிபிளாக நம்ம கான்ஸ்டண்ட்டாக அதில் பார்த்தோன்னா அந்த பாயிண்டில் பார்த்தோன்னா SMD IC மெல்ட் ஆகிறது தெரியும். நம்ம தெரிஞ்சோன்னா என்ன பண்ணோன்னா அதுக்கப்புறம் டியூசர் மேனில் யூஸ் பண்ணிவிட்டு நம்ம ரிமூவ் பண்ணிவிட்டு என்ன பண்ண போகிறோம் சால்ட்ரிங் ஸ்டேஷன் இருந்தால் கரெக்டாக நம்ம அந்த லெக் ஒரு லெக்லேயும் நம்ம அந்த லெட்டு கரெக்டாக ஈக்குவல் பண்ணி வேண்டாம் மெல்ட் பண்ணி ஈக்குவல் பண்ணி சரி சமமாக ஆக்கி வேண்டாம். நெக்ஸ்ட்டு வந்து என்ன பண்ணோம் ஐபி அடித்து அந்த பேடை க்ளீன் பண்ணிவிட்டு திருப்பி மவுண்ட் பண்ணுறோம். ஐசியை ரீமவுண்ட் பண்ணும்போது திருப்பி சால்ட்ரிங் ஃப்ளெக்ஸை அப்ளை பண்ணிடுறோம். ஐசி பொலாரிட்டி பார்த்து வச்சுக்கோனே கரெக்டாக ஈவனாக மேட்ச் பண்ணோடனே திருப்பி ப்ளோயர் 400 டிகிரி செல்சியஸ். நெக்ஸ்ட் ஏர் வந்து 80 திருப்பி ஒரு சி ஷேப் அவர் வந்து ஜீரோ ஷேப்பில் ஒரு சர்க்கிள் ஷேப்பில் நம்ம ப்ளோயர் வந்து மூவ் பண்ண போகிறோம். மூவ் பண்ணிவிட்டு என்ன பண்ண போகிறோம் திருப்பி மவுண்ட் பண்ணிவிட்டு திருப்பி மெல்ட் ஆகிற வரைக்கும் நம்ம ஐசி வந்து அப்படியே கரெக்ட் பண்ணணும். பேடை மேட்ச் பண்ணிட்டோன்னே அதுக்கப்புறம் என்னன்னா பேடை மேட்ச் பண்ணணும். மெல்ட் ஆகிட்டோன்னே எல்லா லெக்குமே சால்ட்ரிங் ஆக்கிடும். அது நம்ம நம்மகிட்ட வந்து மைக்ரோஸ்கோப் கிடையாது, அதனால் ஹேண்டில் லென்ஸ் இருக்குது. ஹேண்டில் லென்ஸில் வச்சு செக் பண்ண போகிறோம். செக் பண்ணிவிட்டு எல்லாமே எல்லா லெக்கும் சால்ட்ரிங் ஆகி செக் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் என்ன பண்ணோம் சால்ட்ரிங் ஆகுற லெக்லாம் திருப்பி ஒரு வாட்டி ப்ளோ பண்ணிவிட்டு இல்லைன்னா ஒரு நம்ம சால்ட்ரிங் ஸ்டேஷன் இருக்குல்ல சால்ட்ரிங் ஸ்டேஷனில் இல்லை ஒரு லெக்கை கரெக்ட் பண்ணிக்கலாம். இதில் வந்து மோஸ்ட் ஆஃப் வந்து நம்ம சால்ட்ரிங் ஹாட் ப்ளோயரில் பார்த்தோன்னா அந்த ப்ரோபை வந்து பிடிக்கிற ஸ்டைலில் ஒரு 30 டிகிரி செல்சியஸில் கரெக்டாக ஒரு அந்த நாசலுக்கும் அந்த SMD IC கரெக்டாக பேடில் கரெக்டாக அந்த ஹாட் ஏர் வந்து ப்ளோ பண்ணணும். கரெக்டாக அந்த பாயிண்டில் படுற மாரி இருந்தால் நம்மளுக்கு ஈஸியாக முடிஞ்சிடும். நம்ம ஹேண்ட் லென்ஸ் யூஸ் பண்ணுறோம். ஹேண்ட் லென்ஸில் யூஸ் பண்ணிட்டு செக் பண்ணுறோம். 1/1 லெக்காக செக் பண்ணுறோம். 8 பின் லெக்கை செக் பண்ணிவிட்டு ஓகே ஈவனாக எல்லாமே சால்ட்ரிங் இருக்கும். சர்ஃபேஸ் மவுண்ட்டில் கரெக்டாக படிஞ்சிருக்கா பார்த்துட்டு நெக்ஸ்ட் என்ன பண்ணுறோம் ஐபி அடித்து க்ளீன் பண்ணிவிட்டு நம்ம நெக்ஸ்ட் ஸ்டெப்பை வந்து ஐபி அடிக்கிறோம். ஒரு காட்டன் எடுத்துகிட்டு ப்ரஷ் வச்சுட்டு ஃபுல்லுமே க்ளீன் பண்ணிவிட்டு செக் பண்ணிவிட்டு ஓகே சக்ஸஸ்ஃபுல்லாக ஐசி மவுண்ட் பண்ணுறது. இந்த கண்டென்ட் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எல்லாருக்கும் மோர் தென் வீடியோ நம்ம அப்லோட் பண்ண போகிறோம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். எந்த டவுட்டாக இருந்தாலும் சொல்லுங்கள். கண்டிப்பாக நெக்ஸ்ட் வீடியோ உங்களுக்கு என்ன வீடியோன்னு கேட்குறோம் அதுவும் அந்த கண்டென்ட்டு டுடோரியல் ரெடி பண்ணுறோம்.
லென்ஸில் லாஸ்ட்டு க்ளீன் பண்ணிவிட்டு பாருங்கள், அந்த ஃப்ளெக்ஸ் எல்லாம் இருக்குல்ல, ஃப்ளெக்ஸ் எல்லாம் ஃபுல்லுமே க்ளீன் ஆகும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை சேனல் கணேஷ் டெக். தேங்க்யூ.